எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றினா நம்ம நேச்சரை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோன்றதை பற்றி தான். ஸோ நான் ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். அதில் வந்து பெங்கால் டைகர்ஸ் வந்து அதனோட ஆரஞ்சு கலர் சுத்தமாக இழந்துட்டு ஃபுல்லாக அது பிளாக்காக மாறிட்டு வருது. இது டைகர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நிறைய அனிமல்ஸ், இண்டிஜினஸ்னால் இங்கேயே இருந்து இங்கே உருவான அனிமல்ஸ், இந்த அனிமல்ஸ் வந்து அதனோட தரத்தை இழந்துட்டு வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் காரணம் வந்து ஹியூமன்ஸ் தான். எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். நம்ம க்ரோ ஆனாலும் நம்ம தான் காரணம். நம்ம செத்து போய் ஏதோ ஒரு நெகட்டிவ் நடக்குதுனாலும் அதுக்கு மனுஷங்க தான் காரணம். பிகாஸ் நமக்கு மட்டும்தான் 6 அறிவு இருக்குது, அனிமல்ஸ்க்கு 5 அறிவு தான். ஸோ அதுங்களுக்கு இருக்கிற வேலையே சாப்பிட்றது, தூங்குறது, அது மட்டும்தான். ஆனால் நம்ம யோசிக்க முடியும். நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ், நம்மளால் யோசிக்க முடியும். ஸோ நம்ம இதை எப்படி தடுக்கிறதுனா, ஒன்று பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், அப்படி இல்லைன்னா ஃபுட் பிரிண்ட் ரிடக்ஷன். பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்னா நம்மளை சுற்றி இருக்கிற பயோடைவர்சிட்டி என்னன்னாக்கா, ஒரு ஸ்பீஷியஸ் அந்த இடத்துல மட்டும்தான் அது வாழும். அதை விட்டு வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீஷியஸ் வந்து இறந்து போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டால்ஃபின்ஸ், ரிவர் டால்ஃபின்ஸ், கேஞ்சட்டிக் ரிவர் டால்ஃபின்ஸ் இருக்குல்ல, அந்த டால்ஃபின்ஸ் மாதிரி தான். அந்த டால்ஃபினை கொண்டு வந்து நீங்கள் இங்கேயோ இல்லை வேற எங்கேயோ கொண்டு போய் வச்சிங்கனாலும் அது இறந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பயோடைவர்சிட்டியை நம்ம கன்சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் நம்மளோட கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மெயினான திங்ஸ். இதில் ப்ரையாரிட்டி ஸ்பீஷீஸ் வந்து என்னென்னாக்கா, பெங்கால் டைகர், ஏஷியன் எலிஃபண்ட், ஸ்னோ லெப்பர்ட், கேஞ்சட்டிக் ரிவர் டால்ஃபின்ஸ் அண்ட் ஒன் ஹார்ன் ரைனோஸ். ஸோ நீங்களும் ஒரு நேச்சர் வாரியராக ஆகலாம். ஸோ நான் அந்த ஆர்டிக்கிளில் படித்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு நேச்சர் வாரியராக மாறுங்க. எப்படி நேச்சர் வாரியராக மாறுறதுன்னா, ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாக மணி கிடையாது, ஒரு உங்களால் முடிஞ்ச எந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம நேச்சருக்காக பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து போச்சிங் பண்ண அனிமல்ஸோட ஹெட்டு வச்சுருப்பாங்க, ஆன்டிலோப்போட கொம்பு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அவங்க தைரியம், கம்பீரம் அதுக்காக வச்சுருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. அது எல்லாத்துக்கும் தாண்டி தான் நம்ம இப்போ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளவே பிறக்கிற குழந்தை கூட அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கோட எஃபெக்டோடு சேர்ந்து நம்மளுக்கு வருது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கணும். நம்ம ஃப்யூச்சர் குழந்தைங்களுக்கு, நம்ம 60 வயசுலேயே செத்து போவாங்க, நம்ம 100 வருஷம் உயிரோடு இருக்கிறதுக்கு நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும்.